12வது அதிகாரம் 24வது வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிறோம், நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து சொல்லுங்க, கையை காப்பி சொல்லுங்க, பறவைகளை பார்க்கிறோம். சொல்லுவோமா? எப்படி சொல்லாம சொல்லுவோம், பறவைகளை பார்க்கிறோம், நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். யாரை பார்க்கிறோம்? விசேஷமா யாரை பற்றி சொல்றாரு? காகங்களை பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? காகங்களை பார்க்கிறோம். நாம் விசேஷித்தவர்கள். எதுக்காக அவர் காகத்தை விசேஷமாக அவர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற உடனே காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஆமா, இதை விட்டுடுவோம். கூட்டமாக வாழும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், குணம், காக்கிறது என்னவென்றால் நாமும் சேர்ந்து வாழ வேண்டும், கூட்டமாக வாழ வேண்டும். ஒன் மைண்ட், லிவ் டுகெதர், ஒரே மனமாக ஒரே சிந்தனையாக வாழ்ந்தார்கள். ஆதியாகமத்திலே, ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒவ்வொரு வாரமும் ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். ஜெப ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு மனதோடு கூடி ஆதி திருச்சபையிலே நாமும் கூட இந்த காகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், நாம் கூட்டமாக வாழ்வது பெரிதல்ல, ஒரு மனதோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த காகங்கள்ல ஒரு லீடர்ஷிப் உண்டு, அனுபவம் நிறைந்த தலைமை தத்துவம் உள்ள ஒரு காகம் உண்டு. அந்த காகத்தினுடைய அடிப்படை வார்த்தைகளுக்கு அவைகள் கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகின்றதாம். காதலுக்குள்ளாக ஒரு விசேஷ குணம். அன்றாட உணவுக்காக அவை என்ன செய்வாங்க? சண்டை போட. ஒரு எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆகாரம் கிடைச்சிருச்சுன்னா அது என்ன செய்யும்? எல்லாத்தையும் கூட்ட சேர்த்துடும். ஆனா நம்ம ஜனங்க இருக்காங்க பாருங்க, இந்த காகங்கள் என்ன செய்யுதுன்னா, ஒரு இடத்துல ஆதாரம் வச்சா மற்ற எல்லா காகங்களையும் கூட்டிக் கொள்கிறது. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவைகள் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது. அந்த தலைமை தத்துவம் உள்ள அந்த காகம் என்ன செய்கிறது? இதுதான் போதிக்கிறது. You have to live with fellowship, ஐக்கியமாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி. அதே நேரத்தில் பாருங்க, இவர்களுக்கு ஒரு தன்மை உண்டு, எதிரிகளை சேர்ந்து எதிர்க்குமான். ஒரு காகத்துக்கு ஒன்று வந்துவிட்டால், ஒரு காக்கா கரண்ட் அடிபட்டு செத்து கீழே விட முடியுமா?
முடியாது. எல்லா காக்காவும் சேர்ந்து வந்து என்ன செய்யும்? நம்மளை கொத்த ஆரம்பிக்கும். ஐக்கியம், ஃபெலோஷிப். அதை போல சபையும் கூட ஒரு காக்கை கூட்டங்களாக நாம் இருக்கிறோம். அப்போ ஒரு தலைமைக்கு கீழே நமக்கு போதிக்கிற போதற்கு கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழுகின்ற வேளையிலே நாம் ஒரு மனதோடு வாழ முடியும். அல்லேலூயா. எனவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், காக்கை கூட்டங்களைப் போல நாம் ஒரு மனதோடு நாம் இணைந்து செயல்படுவோம் என்றால் அது நம்முடைய வளர்ச்சிக்கு, குடும்ப ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். இரண்டாவது காலத்துக்கு பாருங்க, ஒரு குணம் உண்டு. எல்லாத்தையும் சாப்பிடும். என்ன செய்யும்? நல்லது, கெட்டது, கெட்டு போனது, நாக்கம் அடிச்சது, நாக்கம் அடிக்காது, சூடா இருக்குது, சூடா இல்லாது, எல்லாத்தையும் இந்த காகம் என்ன செய்யும்? நல்லா டெவலப் பண்ணிக்க உள்ள. தேவையற்ற காரியங்களை, நாற்றம் எடுத்த சரீரத்துக்கு ஒத்து வராததை விசுவாசிகளை நாம் விலக்க வேண்டும். அப்போ இந்த காலங்களை போல நாம் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மேற்கொண்டு 18 வரை நாம் வாசிக்கின்றவனிலே வாசிப்போமா? 2 Corinthians chapter 6 verse number 14 onwards. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது? அவி விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? சம்பந்தம் ஏது? அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். காகங்களைப் போல எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. விசுவாசிகளாக. அதான் பவுல் சொல்றாரு, விசுவாசி, அவிசுவாசி, இருள், ஒளி என்று ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்றார்? பிரிக்கிறதை பார்க்கிறோம். சபைக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். நான் எதை தெரிந்து கொள்ளுகின்றேனோ, யாரோடு நான் ஐக்கியப்படுகிறேனோ, யாரோடு என்னுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களைப் போல என்னுடைய வாழ்க்கை மாறி போகின்றது. எனவே சபையானது காக்கைகளைப் போல எல்லாவற்றிலும் தேவையற்ற காரியங்களும் தலையிடக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த காகங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு குணம் உண்டு. அது என்ன செய்யணுமா? பகிர்ந்து சாப்பிடும். என்ன செய்யுமா? அது குத்தம் குத்திட்டு போடும், அடுத்த காக்கை கொடுக்கும். ஏன்னா அது பெரிய ஒரு பீஸா இருக்கும், அதில் இடம் இருக்காது. அதனால இது குத்திட்டு எடுத்து தூரம் போடும். அத்தை காக்கா தூரத்துக்காக சாப்பிட வேண்டும் இருந்துச்சு. எவ்வளோ ஒரு நன்மையான குணங்கள் பாருங்க. நாமும் கூட என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? அவங்க தீபாவளி கொடுத்தாலும், அவங்க பொங்கல் கொடுத்தாலும் நம்ம இது பண்ணணும். ஆமா, இப்படிதான் நம்முடைய பழக்கம். ஆனால் இங்கு என்ன செய்ய? பகிர்ந்து சாப்பிடுகிறதா? நம்மை அறியாதவர்களுக்கு, நம்மை தெரியாதவர்களுக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னால கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாம் அப்படிப்பட்ட ஒரு பட்சபாதமற்ற விசுவாசியாக நாம் வளர கற்றுக்கொள்ள வேண்டும். இவங்களுக்கு இது கொடுக்கலாம், அவங்களுக்கு அது கொடுக்கலாம் என்கிற பாகுபாடற்ற நிலைமையிலே நாம் விசுவாசங்களாகி நாம் கர்த்தருக்குள்ளாக வளரும்படியாகவே நாம் சபைக்குள்ளாக கடந்து வருகிறோம். அடுத்தபடியாக இந்த காகங்கள் கூட்டமாக இணைந்து எதிரிகளை அது எதிர்க்குமா? அது கூட்டமாக சேர்ந்து கொள்ளும். இன்றைக்கு மனிதனுடைய குணம் என்ன? தேவையில்லாம தங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள்.
யாரை கேவலப்படுத்தலாம், யாரை அவமானப்படுத்தலாம் என்பது மனித இயல்பாக, அது மாம்சத்திலே குணங்களாக இருக்கிறது. ஆனால் நாம் விசுவாசிகளாக மாற்றப்படுகின்ற வேளையிலே நாம் என்ன செய்கிறோம்? காகங்களாக இருந்தோம், சபைக்குள்ளாக வருகின்றவர்களே கர்த்தர் நம்மை விசுவாசிகளாக மாற்றுகிறார். அப்பொழுது காகங்களைப் போல கூட்டமாக ஐக்கியமாக பகிர்ந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஆமென். காகங்களைப் போல கூட்டமாக ஐக்கியமாக பகிர்ந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நமக்கு வராது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் பவுல் சொல்லுகின்ற வழியிலே அங்கு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும், இருளுக்கும் ஒளிக்கும், அது விக்கிரகத்துக்கும் அது தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் எது? நான் அவர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், இங்கு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை வேளையிலே ஆலயத்திற்குள்ளாக அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சரீரமாக இந்த ஆலயத்திற்குள்ளாக அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீடுகளிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய குணங்களானது அது மாற்றப்பட வேண்டும். இந்த காலம் பாருங்க, மற்ற பறவைகளுடன் சேர்ந்தே வாழ ஒரு நாள் சேராது. அப்போ அதுபோல நாமும் கூட எப்பொழுது விசுவாசிகளாக மாற்றப்படுகிறோமோ, விசுவாசிகளாக மாற்றப்பட்ட பின்பதாக நாம் அவிசுவாசியுடைய ஐக்கியத்திலே நாம் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நினைக்கின்றவர்களே, நான் ஒரு விசுவாசி, நான் விசுவாசத்தில் வளரப்பட வேண்டியவன் என்கிற அந்த விசுவாச அறிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் கர்த்தர் நம்மிலே விரும்புகின்றார். ஆனால் ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா பலவித பறவைகள் சேர்ந்து கூடு கட்டி வாழும். எங்கன்னா காக்கா கூடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வேற எந்த கூடும் இருக்காது, அது மாத்திரம். வேற எதையா இருந்தால் முட்டைக்கிட்டே உடச்சின்னா செஞ்சிடுவார். ஆமாம், அவர் எடுத்துப்பார், சாப்பிட்டு விடுவார். எனவே நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களோடு கூட சேர்ந்து இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் சுத்துது. அந்த கூட்டத்தில் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ண கூட அவங்க பண்ண மாட்டாங்க. கேட்டால் உங்களால் இங்கே பரிசுத்தம் கெட்டு போயிடும் வந்துச்சு. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று வாசிக்கிறோம். எனவே நாம் கால குணங்களைப் போல அது மாறாது. ஆனால் நாமும் விசுவாசிகளின் குணங்களாக நாம் மாற்றப்பட்டு மற்றோடு ஐக்கியப்பட வேண்டும். வெறும் என்னுடைய கூட்டம், எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு புரிஞ்சவங்க, எனக்கு விருப்பமானவங்க, அது அவிசுவாசிகள் கூட்டம். விசுவாசிகள் கூட்டம் 5 பேர் வித்தியாசமா இருப்பாங்க. இது 5 ஒன்னா சேர்ந்தான் வேலை ஆகும். ஆண்டவர் எனக்கு சமமா படைக்கல, சமமா படிச்ச வேலைக்கு ஆகாதீங்க. அதனால தான் ஆண்டவர் மிக ஞானமாக. அதே போல நம்முடைய குடும்பத்தில் புருஷன், மனைவி, மாமியார், அத்தை, அம்மா, அப்பா, நாத்தனார், சபையில் பாஸ்டர், ஐக்கியம், மற்றவர்கள் எல்லாரும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு குணம் இருக்கும். ஆனால் நாம் அவரோடு இணைகின்ற வேளையிலே நாம் விசுவாசிகளாக இணைகின்ற, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவர் புரிந்து கொண்டு நாம் இந்த விரல் எல்லாம் ஐக்கியப்பட்டாதான் ஒரு பொருளை தூக்க முடியும், எடுக்க முடியும், அனுபவிக்க முடியும். அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றோடு சேர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக காகம் என்ன செய்யும்? தேவையில்லாத வேலையில் ஈடுபடும். கழுக தத்துவம் பார்த்துக்கிங்களா? கழுக அதை குரலுக்கு எடுப்போம், உடனே இறுதியில் போவார், ட்ரை பண்ணுவார், முடியாது. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரியங்களில் நமக்கு தெரியும் பலசாலிகள், நம்ம செய்யறது தப்பு நமக்கு தெரியும், தெரிஞ்சு கூட என்ன செய்யுது, கொஞ்சம் மோதித்தான் பார்ப்போமே. என்னவா? ஆமா, மோதித்தான் பார்ப்போமே, மோதி மாதிரி தான் அலையும் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நாம் காகங்களைப் போல கூட்டமாக வாழணும். காகங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடும், நாம் அப்படி சாப்பிடக்கூடாது. காகங்கள் பகிர்ந்து சாப்பிடும், நாம் மற்றவர்கள் பகிர்ந்து சாப்பிட வேண்டும். காகங்கள் கூட்டமாக தன்னுடைய
எதிரிகளை எதிர்க்கும். நமக்கு யாரு எதிரி? அவன் என்ன செய்யறான்? சுற்றி திரிகிறான். யாரை போல? என்ன சிங்கம்? கர்ஜிக்கிற சிங்கம். அப்புறம் ஒன்று பேர்ல வாசிப்பாரு, ரொம்ப அழகா சொல்ற, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை அது நாங்க விழுங்குறானோ. சிங்கம் கடிக்குமா விழுங்குமா? சொல்லுங்க. கடிச்சு நீங்க தான் நல்லா செய்யணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? விழுங்குண்ட கடிக்கல. அப்பனா கழுத்து செய்யும். பல்லுதான் விழுந்து போச்சு. பல்லுதான். ஆமா, உங்களை தொடுகிறவன் எங்கள் கண்களை தொடுகிறவன். சிங்கம் கர்ஜிக்கிறது. ஆனால் யாரு? பல்லுதான சிங்கம், கரெக்ட் சிங்கம். நீங்க என்ன செய்ய போயிருக்கணும், ஒரு சாப்பா விடுங்க, தப்பு விழுந்துடும். நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ சிங்கம் வந்துருச்சு, புலி வந்துருச்சு, கரடி வந்து பயப்படுறோம். பயப்படுறது. எனவே நாம் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் நம்மை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அவர்களை என் ஆண்டவர் வென்று விட்டார், நாங்களும் ஜெயித்து விட்டோம். ஆமென். அவர் வென்று விட்டார், நாம் அவரோடு கூட இணைந்து ஜெயித்து விட்டோம். எனவே இப்படிப்பட்ட எதிரிகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பயம் வந்தா என்ன செய்யணும்? அதெல்லாம் சும்மா சொல்லுவோம். பயம் வந்துச்சா நமக்கு என்ன வரும்? முதல்ல பயம் வந்தா பயம்தான் வரும். பயம் வந்தா பயம்தான் வரும். ஏங்க என்னங்க ஏம்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். இயேசுவின் ரத்தம் சில நேரம் தூக்க வராது வாயில. அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? காலைல சொல்லுவோம், இயேசு ரத்தத்துக்கு சொல்ல முடியல. ஏன்? பிசாசு என்ன இருக்குதா? கடவுளே பிசாசு அழுத்துல ஒன்று அழுத்துல. நீங்க படுக்கிற இடத்துல வந்து இந்த சுழல் காற்று ஆனது நம்ம நெஞ்சு மேல கை வச்சு படுக்க கூடாது. நெஞ்சு மேல கை வச்சு படுக்கிற நேரத்தில் இந்த ஹார்ட் பீட்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்கணும். இன்னைக்கு இன்னொரு டீச்சிங் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் லெஃப்டில் படுக்கிறீங்களா ரைட்டில் படுக்கிறீங்களா? லெஃப்டில் படுக்கிற கை தூக்குங்க. நான் அதிகமாக லெஃப்டில் படுக்கிறேன். வேண்டாம், லெஃப்டில் எப்போவுமே படுக்கூடாது. ரைட் ஹேண்ட் சைடில் தான் படுக்கணும். ஏன்னா லெஃப்டில் நமக்கு இருதயம் இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அதனால் சரியாக ப்ரீத்திங் பண்ண முடியாது. அதனால நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹை பிபி வர்றது. அதனால் நம்ம எப்படி படுக்கணும்? நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் படுங்க. நேராக படுக்க, கவுந்து படுக்கூடாது. ஒரு சிலர் செய்கிறாங்க, கவுந்து படுப்பாங்க. அது ரொம்ப உடம்பு கெடுதி. எனவே these also one of the teaching we have to learn, we have to practice. எனவே நாம் என்ன செய்யணும்? மற்றோடு சேர்ந்து வாழ வேண்டும். தேவையில்லாத எதிரிகளை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது. நம்மோடு பலசாலிகளை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? துரத்தக்கூடாது. அல்லேலூயா. நாம் கூட்டமாக காகங்களை போல மற்றோடு சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே ஐக்கியமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நாம் அவரோடு கூட இணைகின்ற வழியிலே கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்முடைய காரியங்களே அவர் பெரிய மகிமையான காரியங்களை செய்கின்றார். அந்த பறவைகள் என்ன? குருவி பறவை வானம்பாடியாக மாற வேண்டும். அல்லேலூயா. குருவி பறவை வானம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவரை சுவை கொண்டாடுவோம்.
வானம்பாடியாக. அவைகள் எப்படி பறந்து பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே போல நமக்கு பயம் வந்தா, துக்கம் வந்தா, கவலை வந்தா என்ன செய்யணும்னா பாட்டு பாட கற்றுக்கணும். என்ன பாட கற்றுக்கணும்? என்ன பாட்டு? அவள் பறந்து போனாளே உன்னை மறக்க முடியல எங்கந்தியா. இதெல்லாம் பாடினா இன்னும் ஆவி ஆத்மா டல் ஆயிடும். என்ன பாட்டு பாடணும்? கவலை கண்ணீர் மறக்கணும். சொல்லுவா, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கர்த்தர் மாவி கணவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கர்த்தர் மாவி கணவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லினார் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே ஆவியானவரே. நிறைய பேர் வாயில என்னமோ வச்சுட்டு வந்துருக்காங்க. இந்த பாட்டுல தெரியாதா? பித்திகோசு சபை போனா ஆவியில நிறைய நிறைய பேர் நியாயம் வர்றதில்ல. அங்க போய் வேண்டியது பொறம்போ இது பட்டா இது ஆமா சாவுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் இங்க வந்துடுவாங்க. மற்ற நியாயங்களும் பொறம்போக்கு மாதிரி படத்தை சுற்றிட்டு இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை பட்டா கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். வாயத்திறந்து பாடு, வாயத்திறந்து ஆண்டவர் சொல்லுறது. வர பாஸ் எப்படியா இருக்கட்டும், ட்ரஸ்ட் எப்படியா இருக்கட்டும், கமிட்டி எப்படியா இருக்கட்டும், யார் எப்படியா இருக்கட்டும், எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவிலே நான் பலப்படுவேன் என்றால் எனக்கு எந்த பயம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாடுவோம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கர்த்தர் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லினார் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இங்க வார்த்தையினாலே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் நடத்தி சொல்லுமையா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் இதை பாடிக்கிட்டே இருந்தோம். தான கவலை கண்ணீர் பயம் எல்லாம் ஓடிடும். ஆமென் நான் சொல்லிட்டா நம்ம அது போயிருக்கோமே. நல்லது. நோவாவின் காலத்திலே நோவாவை தேவனாய் கட்ட சொன்னாரு. ஒரு பேழையை கட்ட முடியாது. எதை கட்ட முடியாது? பேழை, அரராத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையிலே. பேழைனா சபை. சபையை கூட மணலின் மீது கட்டாதபடிக்கு கண்மலையின் மீது உயர்ந்த இடத்துல சபை கட்டப்பட வேண்டும். அந்த ஒரு பாரதத்தில் தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் பேர் ஜான். என்னது? அதான் கை காட்டுகிறேன். ஜான். அவன் வீட்டில் ஆரம்பிச்ச கூட்டம் அப்படியே வந்து இன்னைக்கு ஒரு கண்மலையாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் பேழை என்பது, இதுதான் பாரம் என்பது. இந்த பேழையிலே கர்த்தர் சொன்னாரு, நல்ல மிருகமும் கெட்ட மிருகங்களும் நீ கூப்பிட கூட உள்ள தானா வருவன்ட்ட. நல்ல மிருகம் 7 ஜோடி, கெட்ட மிருகம் 1 ஜோடி.
ஏங்க நல்ல மிருகம் 7 ஜோடி, கெட்ட மிருகம் 1 ஜோடி? இது பாம்பு இருக்கு பாருங்க, 10,000 15,000 முட்டை போடும். குட்டி போட்ட உடனே எல்லாத்தையும் சாப்பிடுவோம், அதில் தப்பிச்சு போகிறதான் பாம்பு. அதனால தான் கெட்ட மிருகத்தை ஒரே ஒரு ஜோடி போதும், தானா பெருகும். ஆனால் நல்ல மிருகம் 7 ஏறா சிக்கு வந்து செத்துருவோம், அடுத்தது அடிச்சு செத்து போவோம். தப்பிச்சு அதில் 1 2 பொழைச்சு அது மட்டும் தான் பெருகணும். அதே போலத்தான். எனவே அந்த பேழைக்குள்ளாக எல்லா ஜீவ ஜந்துகளும் உள்ளே வந்துதான். இது பேழை, இது சபை. நோவா யாரு? பாஸ்டர். அவர் யாருங்க? அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நோவாவும் அவனுடைய குடும்பத்தார். ஆனா இவர் டீச்சிங் யார் பண்றாரு? மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, காகங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செய்யறாரு? ட்ரைனிங் கொடுக்குறாரு. இவரு காலையில் எழுந்து ஜெபம் பண்றது, பாட்டு பாடுறது, அங்கே அவங்க பசங்க பார்த்தா அங்கே ஆணி அடிச்சுக்கின்னு, அங்கே இந்தம்மா சமையல் பண்ணிக்கின்னு, இந்த காக்காக்கு குருவிக்கு எல்லாத்துக்கும் இவங்க தீனி போகிறதுக்கு அவங்க பிள்ளைங்க இந்த வேலை. ஆனால் இவர் என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்குறாரு, பாட்டு கற்றுக் கொடுக்குறாரு. யாருக்கு? காக்காக்கு, குருவிக்கு, கழுகுக்கு, யானைக்கு, எல்லா மிருகத்துக்கும் அவர் பாட்டு கற்றுக்கிறார். இதை சொல்லி கொடுத்து 40 நாட்களுக்கு பின்பதாக அவர் என்ன செய்யறாரா? அவரை ட்ரைனிங் பண்ணிட்டு ஸ்பெஷலா பார்க்கிறாரு. காக்காக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை பிடிச்சிருக்கு? 2 பறவைகளை பிடிச்சது. 1 காக்கா, இன்னொன்று புறா. பரவாயில்லையா? வெரி குட், சூப்பர், நல்ல வகையில் படிக்கிறீங்க. இந்த காக்காவையும் புறாவையும் என் தேவன் செய்றாரு, நோவா செய்றாரு, நற்செய்தியாளராக மாற்றுகிறார். அல்லேலூயா. யாராக? எவாஞ்சலிஸ்ட். யாருங்க? எவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலர்ஸ். அவர்களை நற்செய்தியாளராக அந்த கூட்டத்தில் இருந்து இந்த காகத்தையும் இந்த புறாவை, ஒரே ஒரு காகம் ஒரே ஒரு புறா போல பிரிக்கிற ட்ரைனிங் எல்லாருக்கும் தர. இப்ப எப்படி நாங்கள் 6 லீடர்ஸ் பிரிச்சிருக்கோம், அது போல பிரித்து ஒரு குழுக்களாக உருவாக்கும்படியாக அங்கு தனியாக பிரித்து அவைகளை உருவாக்குகிறார். எப்படி? காக்கா சொல்லை நாட்டம் முடிச்சது, அழுவி போனது, செத்து போன்ற என்ன செய்கிறது? கற்றுக்கிறார், ட்ரைனிங். அப்ப அது போலதான் விசுவாசிகளை பயிற்சி கொடுக்கின்ற வழியிலே வசனத்திலே, சத்தியத்திலே, சமாதானத்திலே, அன்பிலே, ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டுமே, கிருபையிலே வளர வேண்டுமே தவிர சண்டையிலே, எரிச்சலிலே, பொறாமையிலே, கேவலமாய் பேசுகிற காரியங்களே, நாம் மற்றவர்களை சிந்திக்கிற தவறான சிந்தையிலே இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். இப்படி ஒரு காக்கைய, ஒரு புறாவை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, அதே போலதான் நீங்களும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, உங்களுடைய குரூப்ல இருக்கவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவர்களை நற்செய்தியாளராக நாம் உருவாக்க வேண்டும். இந்த ஆண்டிலே நம்மையும் தேவன் நற்செய்தியாளராக உருவாக்க விரும்புகிறார். இந்த ஒரு காக்காவை மாத்திரம் இல்லைங்க, காகங்களும் நோவாவின் பேழையிலே ரட்சிக்கப்பட்டது. இந்த பாருங்க, இந்த காகங்கள் மனிதர்களுக்கு ஒரு நாள் நன்மை செய்யாது, அது தீமை தான் செய்யும். அப்படியே வர டக்கு தள்ள குத்திட்டு போற மாதிரி போகும். நம்ம கையில் இருந்தால் செய்யாது, சின்ன பசங்கள்ல பிடிங்கின்னு போயிடும். இப்படிப்பட்ட தீமை செய்கிற காரியங்கள்ல இருந்து அது என்ன செய்யுது? அவர் கற்றுக் கொடுக்கின்றார். இதெல்லாம் நம்ம விட்டு விட வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர்களே, மீரியாம் தான் மோசேயை காப்பாற்றினார். அவனை குழந்தையிலே அங்கு அந்த அந்த நதியிலே விட்டுவிட்டு தன்னுடைய சகோதரனுக்காக 13 வயதான சகோதரி அங்கு அவள் உணர்ச்சி வசப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார். என் தம்பிக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி அவ்வளவு பாசத்திலே வளர்ந்தவர்கள் வளருகின்ற வேளையிலே மோசே தலைவனான பின்பதாக அவளும் அவளுடைய சகோதரனும் அவனுக்கு மோசேக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணும்படியாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி குஷ்டரோகிகளாக மாறுகிறார்கள்.
ஆனாலும் மோசே அவர்களுக்காய் செபித்து இந்த வேளையிலே கர்த்தர் அவர்களை மாற்றி போடுகின்றார். எனவே நாம் யாருடன் ஐக்கியப்படுகிறோம்? சில நேரத்தில் விசுவாசிகள் கூட அவிசுவாசிகளாக மாறி போவார்கள். சில ஊழியக்காரர்கள் கூட அவர்கள் தவறான உபதேசத்திலே தவறான காரியங்களே நம்மை வழிநடத்த ஆரம்பிப்பார்கள். அதற்கான வேதத்தில் எல்லாம் வாசிங்கன்றது. நீங்க என்ன பேசுகிறோன்னு மனுஷன் தான். எனவே அவர்கள் சொல்வது சரியா தவறா, நம்மை சரியான பால் நடத்துகிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் எப்பொழுது கண்டுகொள்ள முடியும் என்றால் உங்களுடைய சுய சிந்தையிலே அல்ல, மாம்ச எண்ணத்திலே அல்ல, நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற உடையிலே. இன்றைக்கு சங்கீதம் சொல்லுது, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு முன்பில் கண்ணை வைத்து உனக்கு வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய கிட்டி சேராத புத்தி இல்லாத கோவேறு கழுதை போல இருக்க வேண்டாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய சங்கீதங்க. அப்படி மனப்பாடம் பண்ணாதான் நம்ம கிட்ட வரது எது? கோவேறு கழுதியா, புத்தி இல்லாத கழுதியா? நம்ம இனம் கண்டு கொள்ள முடியும். எனவே நாம் யாருடன் சேர்கிறோமோ அவருக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள் அனைத்தும் எங்கிருந்து வருகிறது? இந்த மனதிலே இருந்து வருகிறது. அப்பொழுது இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ளாக வருகின்ற வேளையிலே, யாரை குறித்து தவறாக சிந்தனை நமக்குள்ளாக உருவாகின்ற வேளையிலே என்ன செய்யணும்? முதல்ல பயம் தான் என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். இப்ப கெட்ட சிந்தனை வந்து என்ன செய்யணும்? ஜபம். அதெல்லாம் முடியாது. அவளை விட ஒன்று மாயிரை டீம் பண்ணிடுறேன். அவளை வேண்டு இது உள்ள இருந்து சாத்தாங்க நம்மளோட. அப்ப இப்படிப்பட்ட சிந்தனை வருகின்ற மறுபடியும் என்ன செய்யணும்? தீய மனதை மாற்றவா நம்முடைய வாழ்க்கையில் நம் மாம்சத்தில் இருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இவெல்லாம் வருகின்ற வகையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருப்போம் என்றால் அவைகள் நம்மை சரியான பாதையிலே நடத்தும் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இந்த சுவிசேஷகனாகிய மாறிய காகத்தை வெளியே விட்டான். அல்லேலூயா. அது வரைக்கும் உள்ளதா இருந்துச்சு. ஃபுல் ட்ரைனிங், வேலைக்குள்ள ஃபுல் ட்ரைனிங், பக்கா ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் முடிச்சதுனால ஒரு காகத்தை வெளியே விட்டார். அது வெளியில போன உடனே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருதுமா இருந்தது. தினம் தினம் என்ன நடக்கிறது என்று பாஸ்டர் வந்து ஷேர் பண்ணுது. ஷேரிங் மீட்டிங் சொல்லுவாங்க. நாங்கள் அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயினப் பண்ணுகின்ற வகையில் ரிப்போர்ட் மீட்டிங், ஷேரிங் மீட்டிங். என்னைக்கு யாரை சந்திச்சிங்க, என்ன கேட்டீங்க, என்ன அறிந்து கொண்டீங்க, அவங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் என்ன என்று சொல்லி அதை ஒரு நோட் புக் போட்டு எழுதி அவருக்கு நாங்கள் ஜெபிப்போம். அதை போல the postal department was started from the time of Noah. அப்பதான் ஆரம்பிச்சது. யாரு ரெண்டு போஸ்ட்மேனு? crow and dove. They are the messengers and postman, courier. எப்படி ஒண்ணா சொல்லலாம். Now God elected and selected you become a
மெசஞ்சர் ஃபார் த சர்ச் க்ரோ. நம்மை நற்செய்தியாளராக, த குட் மெசஞ்சர், த காஸ்பலைசர், த எவாஞ்சலிஸ்ட், அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இந்த காகா போயிட்டு 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 வந்து தினமும் ரிப்போர்ட் கொடுக்குது. நாங்கள் இன்னைக்கு கூட சந்தித்தோம், இங்கே இப்படி இருந்துச்சு, இன்னும் நாட்கள் பிடிச்சி தான் இருக்குது, அங்கே சாப்பிட ஒன்றும் கிடைக்கல. ஏன் நான் மாற்றிட்டாரு? இல்லைன்னா அதை திருட்டு வந்து இங்கேருந்து ஒரே வேலையை நாத்தணிக்க வச்சுட்டு இருக்கோம். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை குணங்கள் மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். நீ அங்கு மாற்றப்படுகின்ற உனக்குள்ளாக நற்கந்தம் வெளிப்படும். அது உடைய குடும்பத்திற்குள்ளாக, உடைய பிள்ளைகளுக்குள்ளாக, உடைய மனைவிக்குள்ளாக, உடைய புருஷனுக்குள்ளாக, உடைய தொழிலுக்குள்ளாக, நீ வேலை செய்கிற இடத்துல உடைய சபைக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. இந்த முதலாவது பயிற்சியை அவர் கொடுத்தார். முதலாவது என்ன பயிற்சி கொடுத்தாரு? கூட்டமா வாழணும். ரெண்டாவது, நாற்றம் எடுத்ததை சாப்பிடக்கூடாது. மூன்றாவதாக, நம்ம போஜனத்தினாலே நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு மற்றவர்கள் கொடுத்து சாப்பிட வேண்டும் என்று இப்படி ஒவ்வொரு காரியங்களாக கற்றுக் கொடுத்து பின்பதாக என்ன செய்றாரு? அதை வெளியில் அனுப்புறாரு. வெளியில் போயிட்டு நீ சாப்பிட்றது சுத்தமாக இருக்கணும். சுத்தமான சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, மற்றவங்க கொண்டு வந்து என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் நீங்கள் பார்த்துக்கவே மாட்டேங்கிறது. ஐந்து வருவாங்க இல்லையா? எல்லாரும் வீட்டில் அவசரமா கட்ட போனவன்னு மீட்டிங் முடியுதோ இல்லையோ பொட்டை கட்டிடுமா? ஏதாவது வீட்டில் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்? அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்டு வாங்கி கொடுத்து பாருங்கள். அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை திறக்கிறது. இது ஒரு காரியத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அப்புறம் மற்ற காலங்கள், இந்த பஞ்ச் ஆஃப் க்ரோஸ், அவைகளும் கற்றுக்கொண்டன. கற்றுக்கொண்ட பின்பதாக அந்த காலங்கள் வெளியே பறந்தன. இப்பொழுது தேவனுடைய மனுஷன் கேலி ஆற்றலையிலே ஒளிந்து கொண்ட தேவனுடைய மனுஷனுக்கு இந்த காகங்கள் என்ன செய்து? ஆமா, ரட்சிப்பின் கூட்டமாக காலத்தை மாற்றினார். சுவிசேஷகனாக, சுவிசேஷரியாக. எப்படி கப்பிள்ஸ்? எப்படிங்க? ஆமா, ரெண்டு பேரா பறந்து போறாங்க. எங்க? ராஜ அரண்மனைக்கு. அங்க சமையல் செய்யறோம் பார்க்கிறான். என்னடா இது கூட்டமா வரும், ஜோடி ஜோடியா வருது. காக்கா திருடும். காக்கா ஆனா என்ன செய்யுது? அவனுக்கு காக்கா பாஷையில தெரியும். ஏன்னா எத்தனையோ காக்காவை பார்த்துருப்பாரு. அது கேட்குதுப்பா, அது கேட்குது. உடனே சுட சுட அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து வைக்கிறான். அது சாப்பிடல. அது என்ன செய்யல? சாப்பிடல. அதை குத்தி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது வாயில் ஜொல்லு ஊத்துன்னு பார்த்தா, ஜொல்லு ஊத்துல அது அப்படியே ஃபாஸ்டிங்ல அது அப்படியே கொண்டு போகுது. யாருக்கு? தேவனுடைய மனுஷன். தேவனுடைய ராஜ்யத்தை கற்றும்படியான தேவனுடைய மனுஷனுக்கு தன்னிடத்தில் சிறந்ததை, தனக்கு கிடைத்த சிறந்ததை கொண்டு போய் கொடுக்கிறது தேவனுடைய பிள்ளையை. கர்த்தர் நம்மையும் அப்படியே அவர் அந்த நாட்களிலே பயிற்சி பெற விரும்புகிறார், பயிற்சி தர விரும்புகின்றார். காகங்களாக நாம் கூட்டமாக வாழ்வோம். காகங்களை போல எல்லாவற்றையும் நாம் சாப்பிடுவதை விட்டு விடுவோம். காகங்களை போல நாம் பகிர்ந்து சாப்பிட கற்றுக்கொள்வோம். காகங்கள் கூட்டமாக தன்னுடைய எதிரிகளை எதிர்க்கும். நமக்கு கூட்டமாக இணைந்து ஜெபிப்போம். பிசாசின் பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்காக, இந்திய தேசத்திற்காக, விக்கிரகங்களை வணங்குகிற ஜனங்களுக்காக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களுக்காக நாம் கூட்டமாக, அவைகள் தான் நமக்கு எதிரி, அவனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். காகங்கள் மற்ற பறவை சேர்ந்து வாழாது, ஆனால் நாம் மற்றோடு இணைந்து சேர்ந்து வாழ்வோம். காகங்கள் தேவையில்லாத காரியங்களை துரத்தும். நாம் அப்படி மற்றவர்களை துரத்த வேண்டாம். நம்மோடு வலிமை மிக்க துரத்த வேண்டாம். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நிலைமையிலே நாம் இருப்பதை நாம் கற்றுக்கொள்வோம்.
காகங்களாக இருப்பதை பார்த்திலும் ரட்சிக்கப்பட்ட காகங்கள் கழுகுகளை போல மாற வேண்டும். கழுகு நம்ம செய்யறது துரத்தக்கூடாது. யாரை போல மாறணும்? கழுகை போல மாறும். அப்படி நாம் தேவ சமூகத்தை எழுந்திருப்போம். ஆண்டவரே, என்னை கழுகை போல மாற்றும், என்னை நல்ல ஒரு விசுவாசியாக மாற்றும். நான் தீமையான காரியங்களை இனி எதில் அனுமதிக்க கூடாது. நன்மையான காரியங்களை மாத்திரம் நான் அனுபவித்து அந்த ஆகாயத்திலே நான் ஏறி பறந்து போக வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சப்போர்ட்டை கேட்கிறேன். ஆனந்தமா சேட்டை வீரித்து